மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் அவரோட 2வது மனைவி வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செய்தியாளர்களை சந்திச்சு என்னை இவர் ஏமாத்திட்டாரு, நான் 7 மாதம் கர்ப்பமா இருக்கேன், அவர் என்னோட கணவர், எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், நாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடு எடுத்து தங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என் குழந்தைக்காக நான் இங்க வந்து நிக்கிறேன், என் வயிற்றுல இருக்க 7 மாசம் குழந்தைக்காக நான் இங்க வந்து நிக்கிறேன், என் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு ஒரு தரப்புல அவங்க நிக்கிறாங்க. இன்னொரு தரப்புல பார்த்தா அவங்க முதல் மனைவியும் மாதம்பட்டி ரங்கராஜனாக இருக்கட்டும் 2 பேருமே இந்த விஷயமெல்லாம் நடந்ததாகவும் எதுவும் காமிச்சுக்கல, 2 பேரும் எந்த வாயை திறந்தும் எதுவுமே பேசல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருத்தவங்களை பத்தி நல்ல ஃபேம்ல இருக்காங்க, நல்ல ஃபெமிலாரிட்டியில இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, லைஃப்ல அச்சீவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறவங்களை பத்தி அது வந்து எந்த ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், இல்லை இவரை மாதிரி சமையல் கலைஞராக இருக்கட்டும், ஆக்டர் கூட அவர், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நம்ம சேனல்ல விஜய் டிவி சேனல்ல கூட அவர் வந்து கெஸ்டா பண்ணிட்டு இருக்காரு, ஸோ ஜட்ஜா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு பேரும் புகழும் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டு போயிட்டு ஒரு விஷயம் ஒரு பத்த வச்சுட்டாங்கன்னா எல்லாரும் வாயாண்ட நீட்டிடுறீங்க மைக்க. அதுதான் பிரஸ் மீட். ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்ல யாரும் வந்துட்டு அவங்கள தேடி போல, ஜாய் கிறிஸ்டல்டாவை எந்த பிரஸோ எந்த செய்தியாளர்களோ அவங்கள தேடி போல, அவங்களே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்களே என்ன இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஏமாத்திட்டாரு, நான் 7 மாதம் கர்ப்பமா இருக்கேன், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் தனியா ஒரு வீட்டுல வாழ்றோம், ஒரு வாரமா ஒரு 10 நாட்களா அவரை என் கூட பேசவே விடல, என்னை 2 தடவை அடிக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ணியிருக்காருன்னா அவர் மேல இப்படி ஒரு இதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான், பார்க்கும் போதே தெரியும் அவங்க கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான். எந்த பிரஸோ எந்த மீடியாவோ அவங்களை தேடி போல, அவங்களே தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதே பிரஸ் மீடியால தான் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் போட்டோ போட்டாங்க, எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, என்னோட ஆடை வடிவமைப்பாளர் இவங்களுக்கும் எனக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்கிறத போட்டிருந்தாங்க, அவங்களே தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அதை பத்தி அவர் போட்டாரா இவங்க போட்டாங்களா, புகார் கொடுத்தவங்க போட்டாங்களா? இல்ல அது நல்லா தெரியுமா? 2 பேரும் சேர்ந்துதான், 2 பேரும் இது பண்ணி தான் அந்த கொலாப் பண்ணி சம்திங் போட்டாங்களா வந்தது, 2 பேஜ்லயே வந்துச்சு. ஆமா, போட்டோல அவங்க தானே மேம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க வச்சுங்க. யார் இதை அனௌன்ஸ் பண்ணது முதல்ல வெளியே? இந்த போட்டோஸ் போட்டது கிறிஸ்டல்டா தான், அவங்க தானே அனௌன்ஸ் பண்ணாங்க, இவரு கிடையாது இல்ல, ஏன்னா பண்ண முடியாது இல்ல, ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் தானே. ஆனா அதுக்குமே எதுவுமே வாயை திறந்து அவங்க சொல்லல. இவங்க எப்படி சொல்ல முடியுங்க?